அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நீர் ராசி, நீர் லக்கணம் கூட எடுத்துக்கலாம். நீர் அமைப்பு அப்படின்னு பார்த்தா அது கடகம், விருச்சிகம், மீனம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ராசின்னு சொல்லலாம், லக்கணத்தையும் சொல்லலாம். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அப்போ பாசிட்டிவாக விஷயங்கள் நினைக்கணும், ரொம்ப முக்கியமாக. இப்போ கோச்சாரத்தில் கடகத்துக்கு விரயஸ்தானத்தில் 3 கிரகம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு. விருச்சிகத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சில தடைகள், சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. ஆனால் மீனத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுது. இது கோச்சார ரீதியாக இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா விரயசனி இருக்கிறது ஒரு பெரிய மைனஸாக இருந்தாலும் சுயஜாதகத்தில் தசாபுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை வழிகளுக்கு சந்திச்சிட்ருக்காங்க. சரி, சப்ஜெக்டு ரொம்ப நான் கோச்சாரத்தை பற்றி சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்பு செலுத்துங்க. இந்த அன்பு செலுத்தும் போது வெற்றி ஏற்படும். ஆனால் அன்பு யார்கிட்ட செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வலியை கொடுத்தாங்களே அவங்க மேலே செலுத்தணும். என்னங்க இது ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. ஆக்சுவலி டெஸ்ட்டு பேப்பர் இது தாங்க. கடவுள் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு பேப்பர். உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ, வலியை கொடுத்தாங்களோ, நீங்கள் தனிமையில் உட்காந்து அவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள பற்றி சின்ன கடுகளவு கூட அவங்க மேலே கோவப்படக்கூடாது. ஒரு கடுகளவு கூட கெட்ட வார்த்தையோ, கோபமாகவோ, கவலையாகவோ பேசிடவே கூடாது. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுக்கு இந்த வாழ்க்கை தானே பிடிச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை அவங்க வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வாழ்த்து தான் செய்யணும். அடுத்தது இந்த 2வது ஸ்டெப் இது ரொம்ப முக்கியம். இது சந்திரனுடைய அம்சம், நீர் ராசி, நீர் லக்கணத்தை, அந்த நீரோடைய அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய், சந்திரன், குரு, இந்த 3 பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமான ஒரு அமைப்பு. செவ்வாய், சந்திரன், குரு இந்த 3 பேருமே ஒன்று சேரும்போது மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைப்பாங்க. இதில் விருச்சிக கடகம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் 3 பேர் சேரும்போது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, ஒவ்வொரு உயிரையும் நீங்கள் ரொம்ப அன்பு செலுத்தணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போவீங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே போகும்போது ஜாதகத்தில் சனி திசை நடக்குதுங்க, ராகு திசை நடக்குதுங்க, வக்கரம் ஆகிடுச்சிங்க, லக்னாதிபதி நீசமாகி போச்சுங்க, அப்படியே பலவீனப்பட்டு போயிருக்குங்க, தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருக்குறேங்க, ஏற்கனவே தற்கொலை எண்ணம்லாம் வருதுங்க. இப்படி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறியறதுக்கான ஒரு பரிகாரம். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றும் போது அது ஒரு உயிர், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றும்போது அந்த எனர்ஜி லெவல் மரமும் சூப்பராக சந்தோஷப்பட்டுரும், நீங்களும் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுவீங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹாப்பி ஆகிடுவீங்க நீங்கள். அது சந்தோஷன்றது ரொம்ப அதிகப்படியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த மனசு என்ன ஒரு செயலை செய்கிறீங்க. அப்போ மனசுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுக்கு கையால் எடுத்து தண்ணி ஊற்றுறீங்க. இந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு 3 நாள்லாம் வேலை செஞ்சிடும். முயற்சி எங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இடமாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும், நிறைய சொத்துக்கள் கூட வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், வீட்டில் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த ஒரு செயல் செய்யும்போது. ஆனால் இதெல்லாமே நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு செய்யாமல், என் கடமை ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது என்னுடைய கடமை, அது ஒரு உயிர், அந்த உயிராக நினச்சி நான் தண்ணியை ஊற்றுறேன், அதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லையற்றது. ஸோ அந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்கும் பொழுது இன்னும் தூய்மையாக மாறிக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் சூப்பராக மாறிட்டே இருப்பீங்க, இன்னும் பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக மாறிட்டே இருப்பீங்க. அது இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக வச்சுக்கிட்டே இருக்கும். பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் கோச்சார ரீதியாக ராகு நின்ற வீட்டுக்கு 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், புதன் தான் இருக்கார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார் ராகுக்கு. அப்போது புதன், சுக்கிரன், சூரியன், இந்த அம்சங்களில் சூரியன் மட்டும் தேவகுரு அணியில் இருக்கிறாரு.
இந்த இடத்துல புதனோட வீட்டில் இருக்கும்போது 3ஆம் இடம் வெற்றியை சக்ஸஸை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 3 ராசிக்கு நீங்கள் எடுத்துக்கங்க பலன். தெளிவாக வரும் பலன். காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது இடமே உங்களுக்கு தெளிவான பாதைக்குள்ளே உங்களை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் வழியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையும் நெகட்டிவான திங்கிங்குள்ளே போகாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனசு புத்தி எல்லாமே தெளிவடையும். அந்த லவ் லஸ்ட் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. லவ்ன்றது எப்பயுமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும். லஸ்ட்டுன்றது அது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். அது எல்லா நேரமும் அதை நினைக்கும் போது அது ஒரு எமோஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த எமோஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வலிகள், வேதனைகள், எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து லஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து தேவைன்னு பார்த்தா அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் தேவை. எல்லா நேரங்களையும் அதை நினைக்கும் போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக உருவாகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதிக ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைகளும் வலிகளையும் அதிகமாகவே கொடுக்கும். அழுதுட்டுருக்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. சீரியஸாக இது வந்து ஜோதிட ரீதியாக உண்மையான விஷயம் இதுதான். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்புறம் மாந்தின்ற கிரகம் கூட உங்களுக்கு ராசியிலையோ லக்னத்திலேயோ அமர்ந்திருக்கும் போது கூட இந்தமாரியான கோபம் விராக்தி அதிகமாக கொடுக்கும். அப்போ இதற்கெல்லாம் வந்து இந்த திருநறையூர்னு ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணத்தில் நாச்சியார் கோயில், அங்கே மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அட்ரஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ வீட்டில் வந்து கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்கு கூட நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் நம்மளை வந்து வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறது காரணமாக இருக்குது. கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ திட்டிடுறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறனால தான் அவங்க திட்டுறாங்க. நம்ம எனர்ஜி லெவல் ஹையாகிடுச்சுன்னு வச்சுக்கலாங்க, அவங்க திட்டவே மாட்டாங்க. திட்டுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நீங்களே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஒர்க்கில் இருப்பீங்க. டோட்டலாக உங்களுக்கு பிஸியாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கு யாருமே எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, வலியும் கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் உங்ககிட்ட நெருங்காது. காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது வீட்டில் கேது இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எமோஷனாக உருவாக்கிட்டுருக்கு. அப்போ கடன் சார்ந்த விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக தான் வாங்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான வலைக்குள்ளே இழுத்துட்டு போவோம். தேவையற்ற ஒரு முதலீடு, தேவையற்ற ஒரு வாய்ப்புகளுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மேலும் 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 நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிக மிக உயர்வான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். அதனால் முடிந்தவரை கேதுவுடைய தன்மைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பது கூட நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ராகு நின்ற வீடு புதனோட நட்சத்திரம் இருக்கும்போது இந்த இடத்துல எதிர்பார்ப்பு அதிகம் வச்சுக்காதீங்க. யாருக்கும் வலியை கொடுக்காதீங்க. வலியை கொடுத்தாலும் மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா இங்கே நம்ம அன்பு தான் செலுத்தும் போது தான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களை விட்டு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அது எதுவானாலும் இருக்கலாம், ஓகேங்களா? பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஒரு உயிராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது ஏன்னா வந்து நம்ம விட்டு போகுதுன்னு பார்த்து நமக்கு அதை விட சிறப்பான ஒரு நல்ல விஷயத்த வந்து இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து கொடுத்துட்டு தான் போவார். ஏமாத்திட மாட்டார் அவர் இறைவன். குழந்த உனக்கு இந்த செட் ஆகாத குழந்த, இதை விட ஒரு நல்ல விஷயத்த உனக்கு கொடுக்குறேன் குழந்த, நீ வருத்தப்படக்கூடாது குழந்த, சந்தோஷமாக இரு, உனக்கு இதை விட சூப்பரான நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் அளவற்ற சந்தோஷம், அளவற்ற மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த நிலை, இதை எல்லாமே பெரிய லெவலில் ஏற்படுத்தி கொடுத்துரும். அது வெற்றிகரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அது எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா என்றைக்குமே வந்து இழந்ததை நினச்சி வருத்தப்படவே கூடாது.
ஐயோ 2 கோடி இழந்துட்டேன், 3 கோடி இழந்துட்டேன். இந்த பணம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனே, இப்போ இல்லாமல் இருக்கிறேனேன்னு நினச்சி வருத்தப்படாது. அந்த டைமில் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, இழந்துட்டீங்க, வழியில் மாட்டிக்கினீங்க. திரும்ப திரும்ப அதே விஷயத்தை நீங்கள் நினைக்காமல் நேர்மறையான நல்ல விஷயங்களை நினையுங்கள். உங்களுக்கு உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை உள்ள விஷயங்களை உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அது ரொம்ப 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 பிரம்மாண்டமாகவே இருக்கும். அது அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இங்கே நம்ம இழந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நினைக்காம, திரும்ப நான் சம்பாதிப்பேன், திரும்ப நல்லா இருப்பேன், திரும்ப நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அடுத்த ஒரு வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். சிறப்பான வாழ்க்கை அது அமைய தான் போகுது. காதலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இன்னொரு பர்சன் நல்ல நபர் வருவாங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க, உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாறும். ரொம்ப உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆனால் ஜாதகம் அனுப்புங்க. பார்த்துவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலனை கூறுகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே